ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிவிடாஸ். ஹீரோயின் வந்து சூசைட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே வந்தனால அவளுக்கு 5 வருஷம் நடந்துச்சு சொல்லிட்டு எல்லாமே மறந்து போச்சு. இருக்க நடக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயின் வந்து மால்லேருந்து சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கா. அப்போ வந்து சரவண் கதை வந்து ஏமா கீழே குதிக்கிறீங்க, குதிக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்றா, என் புருஷக்காரன் இங்கே வந்தாகணும், இல்லைன்னா நான் கீழே குளிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. இருங்கம்மா வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு கால் பண்ணுறேன்னு சொல்லி சரவண் கால் பண்ணும்போது அப்போ லைனில் இருந்த புருஷன் சொல்கிறான், அவள் கீழே விழுந்தா விழட்டும், விழுந்த பிறகு எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்ட ஹீரோயின் வந்து செம அப்செட் ஆகி மேலேருந்து கீழே விழுந்துடுறா. அடுத்த சீனே ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க. ஹீரோயின் கண்ணு மூச்சோட சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோயினுக்கு வந்து பழசு எல்லாம் மறந்து போச்சு. 5 வருஷமா வாழ்க்கை நடந்தது, கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அவளை பொறுத்த வரைக்கும் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் இருக்கா. என்ன நான் இங்கே இருக்கேன், நம்ம காலேஜ் டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்புவோம் சொல்லிட்டு அவள் பேக் பண்ணி கிளம்பிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே வந்த ஹீரோ வந்து, நீ பாட்டி எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ பாட்டுக்கு போயிட்டுருப்ப, உன் புருஷன் குத்துக்காட நிற்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசும்போது, புருஷனா யார்ப்பா நீ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஷாக் ஆகுறா. அப்படியே நான் கல்யாணம் பண்ணணும், உன்ன மாதிரி ஒரு ஓல்டு மேனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், டே ஓல்டு மேன் கையேடுறா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோ கையே விட மாட்டான். உடனே வந்து ஒரு ஏற்றி ஏற்றி பஞ்சு விட்டுறா. அதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆகி, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை அடிச்சிருப்பா அப்படின்னு சொல்கிறான். அடுத்த சீன்லேயே ஹீரோயின் மறந்து போன மாதிரி காட்டுறாங்க. ஹீரோயின் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா, நமக்கு 5 வருஷம் மெமரி மறந்து போச்சா, அப்போ நம்ம 20 வயசு இல்லையா, 25 வயசா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா வந்து மறந்து போயிட்டுருக்கா. அதே நேரத்தில் நான் எப்படி இந்த மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணேன், இந்த லூயிஸ் டிமாத்தியை நான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. லூயிஸ் டிமாத்திங்கிறது ஹீரோட பேராக இருக்கும். அது மாதிரி கோவமாக போட்டு அவன் மருந்து போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ கடுப்பாகிறான். எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி திரும்பி என்னை அடிப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வரா. இதெல்லாம் பார்த்துட்டு, ஏன் இந்த மாதிரி ஹீரோ காயப்படுத்துகிற, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டும் போது, இந்த பாரு என்னை திட்ட வேலை வச்சுக்கான்னு சொல்லிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட்டை ஹீரோயின் சண்டைக்கு போகிறா. இப்போ ஹீரோ வந்து ஹீரோட தடுக்கிற மாதிரி, ஏன் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்டை இவ்வளோ கோவமாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டுறான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு செம கோவம் வருது. எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு கற்று கத்துறா. அதில் பில்டிங்லாம் ஆடுது. சீன்லேயே டிவோர்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்து போகிறாங்க. அங்கே டிவோர்ஸ் வாங்கலாம் போயிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோ சொல்கிறான், உனக்கு டிவோர்ஸ் வேணும்னா இப்போ கூட கேளு, போனா போதுன்னு டிவோர்ஸ் கொடுக்காம இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும்போது, கொஞ்சம் திருவாயை மூடுறியா, எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. எல்லாம் முடிச்சு வெளியே வரும்போது டிவோர்ஸ்க்கு வந்து டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. 1 மாதம் சேர்ந்து இருக்கணும், அதுக்கப்புறம் தான் டிவோர்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இதனால ஹீரோயின் வந்து செம டென்ஷனாக வந்துட்டு இருக்கும்போது, ஏன் டென்ஷன் ஆகாமல் நடிக்கிற, எனக்கு தெரியும் என் கூட சேர்ந்து வாழ்றதுனா உனக்கு பிடிக்கும், சரி சரி உன்னை மன்னிச்சு விட்டுறேன், திரும்பவும் வந்து டிவோர்ஸ் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது உடனே ஹீரோயின் வாயை பிடிச்சி, இந்த மாதிரி க்யூட்டான முகத்து இருக்கு, ஆனால் டிஸ்கஸ்டிங்கான வார்த்தையெல்லாம் பேசுறிய, கண்டிப்பாக டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. இங்கே நம்ம ஹீரோயின் காசுனால எப்படியும் தள்ளும்போது நடந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறா. ஏ அப்பா எப்படிப்பட்ட வீடு, ஆனால் ஏன் ஹீரோ இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வரும்போது கரெக்டாக ஒரு பையன் வந்து ஹீரோயின் மேலே பட்டாசு போடுறான். இந்த மாதிரி பட்டாசு போட்டே இருக்கவும், ஏய் நிறுத்து, இல்லை உங்கள் அப்பா அம்மா வந்து மேனஸ்லாம் சொல்லி தரலையா, ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திட்டும்போது அவன் திரும்ப திரும்பி அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கான். டே உன்னை சும்மா விட மாட்டேடான்னு சொல்லிட்டு அவனை இழுத்து பிடிச்சி பிடிக்கிறா. அப்போ தலையை முறுக்கிட்டு இருக்கும்போது, ப்ளீஸ் என்னை விடு, நீ எல்லாம் ஒரு அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ தான் ஹீரோயின் ஷாக் ஆகுது, என்னது நான் உன் அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 2 பேர் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. ஹீரோயின் யோசிக்கிறா, அந்த மாதிரி ஒருத்தன் வந்து ஹஸ்பண்டு, இந்த மாதிரி குட்டி சாத்தா வந்து எனக்கு பையனா, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக பேசிட்டு இருக்கும்போது அப்போ அந்த பையன் சொல்கிறான், அந்த பையன் பேர் வந்து கெவின். கெவின் சொல்கிறான், இந்த மாதிரி லூசில் வந்து எனக்கு அம்மா இருக்கவே தேவையில்லை, எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, என்னையே அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவம் பேசிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்ட் வரா. ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற, கெவின் கிட்ட இந்த மாதிரி நடந்துக்காத, சின்ன பசங்க மிஸ்டேக் பண்ண தான் செய்வாங்க, நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ நல்லவ மாதிரி நடிக்கிறா. இதெல்லாம் கேட்ட ஹீரோயின் வந்து, ஓ அப்படியா, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து இளமை இதோ இதோன்னு சொல்லிட்டு ஜாலியாக பாட்டு பாடிட்டு குளிச்சுட்டு இருக்கா. அந்த மாதிரி சமயத்தில் சத்தம் கேட்டு உள்ளே வந்த ஹீரோக்கு பெரிய ஷாக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் ஷாக்கை, டே ராஸ்கல், எவ்வளோ தைரியம் தான் குளிக்கிறப்ப உள்ள வருவ, வெளியே போடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து, என்ன ராஸ்கலா, எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி என்னை திட்டுவ, ஒழுங்காக வந்து மரியாதையாக பேசு, முன்னால் இந்த மாதிரி பேச மாட்டியே
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து எந்திரிச்சு வரா. டவலாக கட்டி எந்திரிச்சு வரமாகும்போது டக்குன்னு அவளுக்கு ஸ்லிப் ஆயிடுது. உடனே வந்து ஹீரோ பிடிச்சிடுறா. அப்போ லைட்டாக அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து கான்ஷியஸ் ஆகி விட்டதுக்கப்புறம், சரி, சரி என்ன புது ட்ரிக்கா? முன்னாடியே எனக்கு அம்னீசியாங்கிற, அதுக்கப்புறம் டிவோர்ஸ் அப்ளை பண்ற, அப்புறம் இந்த மாரி ட்ரிக் யூஸ் பண்ற. ஆ என்ன உன் சங்கதி? அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும்போது, உன்ன மாரி ஓல்டு மேன்லாம் பிக்கப் பண்றதுக்கு இந்த மாரி ட்ரிக்ஸ்லாம் தேவையில்ல. ஒழுங்கு மரியாதையா வெளிய போலான்னு சொல்லிட்டு வெளிய தள்ளி விட்டுறா. நடந்த விஷயத்த நினச்சி பார்ல அப்செட்டா இருக்கும்போது, கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்றாங்க, அங்க தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. சரிப்பா குடிக்கலாம் வா, வா அப்படின்னு சொல்லும்போது, அப்ப ஹீரோ குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே. ஹீரோயின் கால் பண்ணி ஹீரோ வந்து கூட்டிட்டு போட சொல்லலாம். அவ ஏற்கனவே நிறையா குடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கால் பண்ணா, அவ செத்தானா எனக்கு சொல்லு. மற்றபடி இதெல்லாம் கலெக்ட் பண்ண முடியாது. நீயே வந்து அவனை கூப்பிட்டு வந்து விடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறா. இது கேட்டுன்னு ஹீரோக்கு சமக்கம் வருது. என்ன இவ இந்த மாதிரிலாம் பேசுறா அப்படின்னு சொல்லி நல்லா குடிக்கிறான். நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு வந்தோடனே ஸ்லிப்பர்ஸ் எங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேரை சொல்லி கத்துறான். ஹீரோயின் பேர் வந்து வெண்டியா இருக்கும். வெண்டி எங்க ஸ்லிப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கத்தும் போது ஹீரோயின்லாம் வராம அவ பாட்டு தூங்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்குற ஹீரோக்கு வருத்தமா இருக்கு. முன்னால ஹீரோயின் வந்து ஹீரோ வர வரைக்கும் காத்திருப்பா. அவன் வந்த உடனே அவனை தாங்கி பிடிச்சி ரூம் கூட்டு போவா. இப்போ இதெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். ஃபீல் பண்ணியே தூக்கமே வரமாட்டேது அவனுக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஹீரோயின் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே வந்த பையன்காரன் வந்து எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் எங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். உனக்கு வேணும்னா அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளே அவள்கிட்ட கேட்க வேண்டியதானே. அவன் பேர் தான் ஹென்னா. ஹென்னாட்ட கேட்க வேண்டியதானே அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது அப்போ ஹீரோ பார்த்துட்டு அவன் சின்ன பையன் அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்டும் போது அதெல்லாம் என் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறா. கிளம்புன அவ சூட்கேஸ் எடுத்துட்டு ஜாலியாக ஹாப்பி லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா போறா. எங்க போறான்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருப்பா. உள்ள வந்தோடனே ஃப்ரெண்டு கதை சொல்றா. நல்ல வேளை அவன்கிட்டேருந்து தப்பிச்ச. நீ அவன்கிட்ட சர்வெண்ட்டா இருப்பேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமா ஆமா நான் லவ்லலாம் ரொம்ப பிளைண்ட் ஆயிட்டேன். இப்பதான் நான் முழிச்சிருக்கேன். இனிமே நம்ம சந்தோஷமா இருக்க போறோம். இண்டிபெண்ட் லைஃபை நான் கொண்டாட போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. ஓ அப்படியா? சரி ஓகே. இன்னைக்கு வந்து பார்ட்டி போலாம். இன்னைக்கு நைட் ஒரே பார்ட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷமாகறாங்க. இங்க ஹீரோக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. இன்னும் உங்க பையன பிக்கப் பண்ணலன்னு சொல்லிட்டு. என்னது ஹீரோயின் இன்னும் பையன பிக்கப் பண்ணலன்னு சொல்லி ஹீரோயினுக்கு அடிச்சு பார்த்தா, அதுக்கு வந்து அன்அவைலபிள்னு வருது. என்ன இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா? குக் பண்ண மாட்றா, பையன பிக்கப் பண்ண மாட்றா. இவ ரொம்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோலா போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவப்படுறான். ஹீரோயின் வீட்ல இல்லாதனால பையன் பசிக்குதுன்னு சொல்றான். அதனால வேற வழி இல்லாம ஹீரோவே சமையல் கட்டுல இறங்கி வேலை பண்ணிட்டு இருக்கான். அங்க கோழியோட சண்டை போட்டுருக்கும்போது, இங்க ஹீரோயின் கப்ல வந்து குமார் அடிச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் கேள்விப்பட்ட ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து பார்க்கும்போது, அங்க ஒருத்தன் தப்பா டச் பண்ண பார்க்குறான். உடனே தள்ளி விட்ட ஹீரோ வந்து, "என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏன் இந்த மாரி பண்ணிட்டு இருக்கன்னு?" சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, "அதத்தான் நான் கேட்குறேன்னு" சொல்லி ஹீரோயின் கேட்குறா. இந்த மாரி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ கோவத்துல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். வீட்டுக்கு வந்துட்டு, இந்த மாரி அட்டெண்டன்ஸ் செக் பண்ணேன், அந்த மாரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து போதையா இருக்கிறதுனால அவளும் கிஸ் பண்ணிடுறா. 2 பேரும் ஒண்ணா இருந்துடுறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நைஸா ஹீரோயின் எஸ்கேப் ஆகலாம்னு பார்க்கும்போது, அப்போ அந்த ஹீரோ என்ன சாட்டிஸ்ஃபைடா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயின் வந்து வேலை தேடலாம்னு சொல்லிட்டு லேப்டாப்ல பார்த்துட்டு இருக்கும்போது, அப்பதான் வந்து ஒரு சிங்கிங் காம்படிஷன் தெரியுது. ஆனா வந்து லூயிஸ் குரூப் யாருன்னா நம்ம ஹீரோட கம்பெனியா தான் இருக்கும். அந்த குரூப் வந்து ஆர்கனைஸ் பண்ணுது. ஓகேவான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு கேட்குறா. சிங்கிங் காம்படிஷன் தானே. யார் குரூப் ஆர்கனைஸ் பண்ணா என்ன? நான் போய் கலந்துக்கிட்டு ஜெயிக்க போறேன். ஜெயிச்சா 1 மில்லியன் வரும். அத வச்சு நான் சந்தோஷமா வாழ போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் பார்ட்டிசிபேஷனுக்காக அட்மிஷன் போடும்போது, அங்க தான் நம்ம ஹீரோ வரான். ஹீரோ பார்த்தோனே ஹீரோயின் ஒளிஞ்சுக்கிறா. ஹீரோ மட்டும் பார்த்தான், நம்ம காம்படிஷன் கலந்துக்கவே விட மாட்டான். அவன் போனதுக்கப்புறம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ போனதுக்கப்புறம் சேர்ல வந்து உட்காந்துக்கிறா. அப்பதான் ஹீரோயின் பேரை சொல்றாங்க. பேரை சொன்னோடனே, சரி போய் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணலான்னு பார்க்கும்போது, அங்க பார்த்தீங்கன்னா ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. அத பார்த்தோன்னே ஹீரோயின் செம ஷாக்கு. என்ன இவ இங்க ஜட்ஜா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திக்குமுக்கு இல்லாம அப்படியே அமைதியா நிக்கிறா. அப்போ வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றா, "என்ன நீ இங்க இருக்க? நீ நேரம் ஹவுஸ் ஹோல்ட் வேலை செஞ்சுட்டு கிளீனிங், மாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கன்னு பார்த்தா, இங்க உட்காந்து பாட்டு பாடன்னு வந்திருக்க. உனக்கு பாட்டு பாடுறது ஏதாவது தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கலாய்க்கிறா. அத பார்த்தோன்னா பக்கத்துல இருக்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. உடனே ஹீரோயின் வந்து அவள கலாய்க்கிற மாரி ஃபுல்லா அவள பத்தி கெட்ட வார்த்தையா பேசிட்டு இருக்கா. அத கேட்டும் டென்ஷன் ஆயி 2 லூசஸையும் வெளிய அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டு கதைய சொல்றாங்க. உடனே அங்க செக்யூரிட்டி கார்ட்லாம் வெளிய அனுப்பிடுறாங்க. ஹீரோயின் இருக்கான்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் மூலமா ஹீரோவுக்கு தெரியுது. உடனே அவள தேடி போயிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ என்ன பண்றான்னா, செக்யூரிட்டி கார்ட்ஸ தட்டி விட்டுட்டு ஸ்டேஜ் மாரி இந்த டேபிள் மேல ஏறி நின்னு
அங்க உட்காந்து நியாயம் கேட்டுட்டு இருக்கா. இந்த மாரி ஹோம் மேக்கர்னால என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்ப பெண்கள வந்து இழிவா பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெண்களையும் தூண்டி விட்டுட்டு இருக்கா. அந்த மாரி சமயத்துல என்ட்ரி குடுத்த ஹீரோ வந்து, "ஏய் கீழ இறங்கு" அப்படின்னு சொல்லி ஹீரோயின கத்திட்டு இருக்கா. அவ "இறங்க மாட்டேன். எனக்கு பதில் சொல்லுங்க. ஹோம் மேக்கர்ஸ்லாம் காம்படிஷன் கலந்துக்கக்கூடாதா? அதுக்காக ரிஜெக்ட் பண்றாங்க" அப்படின்னு சொல்லும்போது, உடனே ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம, "ஹோம் மேக்கர்ஸ்லாம் கண்டிப்பா கலந்துக்கலாம். அவங்க எல்லாரையும் நான் வந்து ரிஜெக்ட் பண்ணி டெர்மினேட் பண்ணிடுறேன். உனக்கு ஓகேவா?" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினும் ஹாப்பி ஆயிடுறாங்க. சுத்தி இருக்கவங்க ஹாப்பி ஆயிடுறாங்க. சரி இறங்குறேன்னு சொல்லிட்டு கீழ இறங்க பார்க்கும்போது, ஹீரோட பேண்ட்ட இழுத்து விட்டுறா. உடனே அவனுக்கு ஷேம் ஷேம் பப்பி ஷேம் ஆகுது. எல்லாரும் அத பார்த்து செமையா சிரிக்கிறாங்க. உடனே பேண்ட்ட போட்டு, "ஏய் என்ன நீ இந்த மாரி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு காட்டு கத்து கத்துறான். உடனே ஹீரோயின் இழுத்து வந்து, "எதுக்கு இந்த மாரி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டுறான். இன்னைக்கு ஹீரோயின் வந்து ஸ்டேஜ்லயே பாடுற மாரி தான் காட்டுறாங்க. எல்லாரும் அதுக்கு தான் தயாராகிட்டு இருக்கும்போது, அப்பதான் பையன் சொல்றான், "கண்டிப்பா அம்மா ஒழுங்கா பாட மாட்டாங்க. என் கிளாஸ் முன்னாடியே ஒரே அவமானம் போகுது" அப்படின்னு சொல்லிட்டு டாடிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ நல்லா தான் பாடுவா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். எல்லாம் தயாரா ரெடி ஆயிட்டு இருக்கும்போது, அப்பதான் ஹீரோயின் என்ட்ரி குடுக்குறா. ஹீரோயின பார்த்தோனே எல்லாரும் ஸ்டன்னா நிக்கிறாங்க. ஹீரோயின பார்த்து கார்ஜியஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. ஹீரோவும் பார்த்து மயங்கிட்டு நிக்கிறான். சரி பாட்டு பாடலான்னு பார்க்கும்போது, அப்பதான் வந்து பின்னாடி ட்ராக்ல ஏதோ தப்பு பண்ணதுக்காக இருக்கு. இத வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்காக தான் பண்ணியிருப்பா. வேணும்னே இந்த மாரி பண்ணியிருப்பா. என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோயின் முழிச்சுட்டு இருக்கும்போது, சரி வேற வழி இல்லாம நம்மளே பாடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் பொருட்படுத்தாம அவளே பாடுறா. அத பாடுறத பார்த்து எல்லாரும் வைப் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரோட முடிஞ்சதுக்கு அப்புறம்னா, அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அந்த பேட் ட்ராக்லாம் மாத்திருக்கா. அவ தான் வேணும்னே இந்த மாரி பண்ணியிருக்கான்னு தெரிஞ்ச உடனே ஹீரோயின் போய் மூஞ்சில தண்ணி ஊத்தி, எவ்ளோ தைரியம் இந்த மாரி பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு கும்மா குத்து குத்திட்டு இருக்கா. இதெல்லாம் வெளில பார்த்த ஹீரோ வந்து, "அடி பாவி! என்ன குத்து குத்துறா பாருன்னு" சொல்லிட்டு அசிஸ்டண்ட்ட பார்த்துட்டு இருக்கா. சரி என்ன பண்றது? இவ எப்படியாவது வெலக்கி விடணும் அப்படின்னு சொல்லி ஹீரோட்ட சொல்லி வெலக்கி விட்டுர்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் திட்டுறா. "உன்னால நீ எவ்வளோ செஞ்சு இந்த மாரி பண்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் திட்டிட்டு போயிடுறா. போனதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்து ஒரு கால் வருது. "இது மாரி உங்க கால்ல பிளேட் இருக்கு. அத ரிமூவ் பண்றதுக்கு 5 இயர்ஸ் முன்னாடி சொல்லியிருந்தீங்களே! 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. எப்போ வந்து ரிமூவ் பண்ண போனீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்னது என் கால்ல பிளேட் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறா. அவர் மேற்கொண்டு சொல்றாரு, "இது மாரி ஒரு மென்ன வந்து ஆக்சிடென்ட் சேவ் பண்ணீங்க. அதனால தான் உங்க கால் வந்து ப்ரோக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த பிளேட்ட வச்சோம்." அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்றாரு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்த ஹீரோயின் வந்து, "நம்ம யார சேவ் பண்ணியிருப்போம்?" அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல யோசிச்சுட்டு இருக்கா. ஃப்ரெண்டுகிட்ட கேட்கும்போது, அவளும் தெரியாதுன்னு சொல்றா. "பேபி வந்து நீ ஹீரோவ சேவ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஹீரோ பத்தி தான் நீ பேசிட்டு இருக்க" அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் இங்க ஹீரோ தான் காட்டுறாங்க. அஸ்டன்கா வந்து சொல்றான், "மேடம் ட்ராக்க வந்து உண்மையிலே யாரும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனா அது யாருன்னு தெரியல." அப்படின்னு சொல்லும்போது, அப்பதான் ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். ஹீரோயின் திட்டுதெல்லாம், கண்டிப்பா வந்து ஒரு வேளை இந்த வில்லிகாரி தான். அதாவது வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் பண்ணியிருப்பாளோ! அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறான். பேக் ட்ராக் வந்து மாறிக்கிறத பார்த்து, சரி சாரி கேட்கலான்னு சொல்லி ஹீரோன்ட்ட வந்து சாரி கேட்டுருக்கான். அப்போ ஹீரோயின் சொல்றா, "நீ தான் பெரிய சிஇஓ ஆச்சே! நீ ஏன் இதுக்கு வந்து சாரி கேட்டுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "நீ எதுக்காக எப்ப பார்த்தாலும் இந்த மாரி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். இந்த டயலாக் வந்து ஹீரோயினுக்கு வந்து ஏதோ ட்ரிகர் ஆகுற மாரி ஆகுது. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாரி தானே சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிச்சு பார்க்குறா. அப்பதான் சில விஷயங்கள்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது. எப்பவுமே ஹென்னா பார்த்தா ஹீரோ வந்து பெருசா பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ டம்ப் பண்ற மாரியும் பேசுவான். இதெல்லாம் ஞாபகம் வந்ததுக்கப்புறம், "நீ எப்பவுமே எனக்கு இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்க. இது மன்னிப்பு கேட்டா மட்டும் எல்லாம் மாறிடுமா?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. வேற என்ன பண்ண சொல்ற? "ஓ! நீ என் மனைவின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் சொல்லணுமா? சரி ஓகே. நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். இதெல்லாம் கேட்ட ஹீரோயின் வந்து, "நான் இதுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணேன்னு நெனச்சுட்டீல? உன்ன பார்க்கும்போது எனக்கு புடிக்கல. ச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இங்க நம்ம ஹீரோயின் பையன் வந்து பீனட் சாப்பிட்டதுனால அலர்ஜிக் ஆயிட்டான். அதுவும் தெரியாம கேர்ள் ஃப்ரெண்ட் குடுத்துருப்பா. உடனே ஹீரோ கோவமாயி அவன வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்க்கிறா. சேர்த்துட்டு நல்ல வேளை டயத்துக்கு கூட்டு வந்துட்டீங்க. இல்லன்னா வந்து என்ன நடக்கும்னு தெரியாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்றாரு. எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் அந்த பையன் கேட்குறான், "எனக்கு வந்து பேபி போரிச் வேணும். அந்த ரெசிபி வேணும்" அப்படின்னு சொல்லும்போது, "அது எனக்கு தெரியலையேப்பா" அப்படின்னு சொல்லி கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றா. அப்ப ஹீரோ சொல்றா, "இந்த மாரி ஹீரோயினுக்கு தான் அது தெரியும். அவளோட சீக்ரெட் ரெசிபி" அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்றான். ஹீரோயின் பார்த்துட்டு, "நான் ஒண்ணும் பண்ணி தர முடியாது. நான் எதுக்கு பண்ணி தரணும்? வேணா ஹென்னாட்ட கேட்க சொல்லுங்கன்னு" சொல்லிட்டு கால் பண்ணி கட் பண்ணிடுறா. ஆனா மனசு கேட்காம, அதுக்கப்புறம் ரெசிபி வந்து ஹீரோவுக்கு சென்ட் பண்ணி, "இந்த மாரி அவனும் ரெஸ்பான்சிபிள் தானே. நீயே அந்த ரெசிபிய வச்சு இத மேக் பண்ணு" அப்படின்னு சொல்றா. ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு, "இவ பெரிய இவ மாரி சொன்னா, இப்ப ரெசிபி அனுப்பி விடுறாளா?" அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அத மேக் பண்றா. அத மேக் பண்ணி பையனுக்கு ஊட்டி விட்ட பார்த்து, பையன் வந்து துப்புறான். "டாடி இது மம்மி இது மாரி இல்ல. நல்லாவே இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ சாப்பிட்டு பார்த்துட்டு அதே கொமட்டுறான். இங்க நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின பார்க்க வந்துட்டு, "நம்ம கிராண்ட்பா ஊர்லேருந்து வந்திருக்காரு. அதனால ஒரு அக்ரிமெண்ட் கொண்டு வந்திருக்குன்னு" அக்ரிமெண்ட் காட்டுறான்.
அதெல்லாம் என்ன இருக்குன்னா, கிராண்ட்பா போற வரைக்கும் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்னு நடிப்போம். 1 மாசம் தான். அது முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு வந்து $6000 குடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து இன்னும் பார்கெயின் பண்ணி 1,000,000 ஆக்குறா. சரி வழி இல்லாம ஹீரோ வந்து சரின்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் சந்தோஷமா வந்து கிராண்ட்பா பார்க்க போறாங்க. எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது, அப்ப கிராண்ட்பா வந்து ஹீரோ வந்து ஷாப்பிங் கூட்டு போறாரு. கூட்டு போனவரு சும்மா இல்லாம கண்ல பார்க்குற எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காரு. அப்ப சொல்றாரு, "என்னோட ஒண்டிக்கு எல்லாமே வேணும். விடு டிசர்வ் பண்ணுவா. என் ஹீரோக்காக நீ எவ்ளோ பண்ணியிருக்கம்மா. இதே மாரி என்ன டிசிஷன் எடுத்தாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மாரி சமயத்துல தான் ஸ்கூல்லேருந்து கால் வருது. இது மாரி கெவின் வந்து ஃபைட் பண்ணிட்டான்னு. உடனே அங்க வேகமா போறா. அப்பதான் டீச்சர் சொல்றாங்க, "உங்க பையனும், இந்த பையனும் செமையா ஃபைட் பண்ணாங்க" அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஆப்போசிட்ல உள்ள பையன் சொல்றான், "உங்க அம்மா யூஸ்லெஸ்ஸு. உங்க அம்மானால தான் இதெல்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பத்தி சொல்லும்போது, அப்பதான் ஹீரோயின் புரியுது. என்ன பத்தி பேசினால தான் அவன் ஃபைட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பையனோட அம்மா சொல்றாங்க, "ஒழுங்கு மரியாதையா என் பையன்ட்ட மன்னிப்பு கேளு" அப்படின்னு சொல்லிட்டு கெவின திட்டுறாங்க. இதெல்லாம் பார்க்குற ஹீரோயின் வந்து, "நிறுத்துங்க. எவ்ளோ தைரியம் இருந்தா என் பையன திட்டிருப்பீங்க" அப்படின்னு சொல்லிட்டு செமையா சண்டைக்கு போறா. எல்லா சண்டையும் முடிஞ்சதுக்கப்புறம், அப்பதான் ஹீரோ என்ட்ரி குடுக்குறான். ஹீரோ உடனே, "எதுக்கு இந்த மாரி பண்ற? கெவின இந்த மாரி ஃபைட் பண்ண வைக்கிறியா?" அப்படின்னு சொல்லும்போது, "நீ திரும்பி லெக்சர் ஆரம்பிச்சேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் கடுப்பாவுறா. அப்பதான் வந்து பக்கத்துல பார்க்குறா. அவங்களலாம் அடிச்சிட்டு இருக்க மாரி செமையா அடிப்பத பார்த்துட்டு, "நீ என்ன ஹீரோவா? இந்த மாரிலாம் பண்ணிட்டுன்னு" கேட்கும்போது, "ஆமா, நான் தான் அயர்ன் மேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஃபன்னியா பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்க்குற ஹீரோவுக்கு ஹீரோயின பார்த்து செம சிரிப்பு வருது. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின கார்ல கூட்டு வந்து காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்கான். நாட்கள் கழிச்சு ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து சிங்கிங் காம்படிஷன் வின் பண்ணதுனால, எல்லா ஃபேன்ஸும் அவள பார்த்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க தான் கேர்ள் ஃப்ரெண்ட் வரா. கேர்ள் ஃப்ரெண்ட் வர பார்த்துட்டு, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிற மாரி சொல்றாங்க. 2 பேரும் வந்து ஃபோட்டோக்கு போஸ் குடுக்குறாங்க. ஒண்ணு ஹீரோயின் வந்து ஹீரோ ஆஃபீஸ்க்கு வந்து இடுப்ப விடுக்கு விடுக்கு ஆட்டிட்டு வரா. வந்துனா, "நான் எவ்ளோ ப்ராப்பர்ன்னு தெரியுமா? எதுக்கா என் டைம் வேஸ்ட் பண்றீங்க? சீக்கிரம் குடுங்க" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ $1,000,000 குடுத்துடுறான். எல்லாம் குடுத்து முடிஞ்சதுக்கப்புறம், "சரி ஓகே, ஜாலி தான். நீ ட்ரீட் வைக்க போறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "சரி ஓகே, யார் யாரெல்லாம் கூப்பிடுவ?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறா. உடனே வந்து, "எல்லாரையும் கூப்பிடுவேன். முக்கியமா வந்து கிளாரிய கண்டிப்பா கூப்பிடுவேன்." அ உடனே ஹீரோ வந்து, "எல்லாரையும் கூப்பிடுறா, நம்மள கூப்பிட மாட்றான்னு" மைண்ட் வாய்ஸ்லயே, "நீ யாராவது மிஸ் பண்ணிட்டியாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறா. "ஆ மிஸ் பண்ணிட்டேங்க. கிளீனர் லாரா இருப்பாள, அவளையும் கூப்பிடணும்." "அடி பாவி! கிளீனரெல்லாம் கூப்பிடுறியே, உன் புருஷன்னா என்ன கூப்பிட மாட்டியா?" அப்படின்னு சொல்லி சோகத்துல இருக்கான். பாட்டிக்கு எல்லாரையும் கூப்பிட்டு தான் காட்டுறாங்க. அங்க கிளீனரு, அசிஸ்டன்ட் சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. ஹீரோ வந்தத பார்த்து உடனே எல்லாம் வேக வேகமா சாப்பிட்டு, "நாங்க கிளம்புறோம் மேடம்னு" சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. "என்ன நீங்க வெயிட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கத்துனாலும், அதெல்லாம் காதுல வாங்காம கிளம்பிடுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றான், "அவங்கலாம் போயிட்டாங்க. இங்க இருக்க எனக்கு சர்வ் பண்ண மாட்டியான்னு" சொல்லும்போது, உடனே வாயில வச்சு, "இந்தா சாப்பிடு" அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ வந்து சாப்பிடும்போது, வீட்டுக்கு வந்த ஹீரோயின் வந்து போதையில செமையா பண்ணிட்டு இருக்கா. பெல்ட்ட போட்டு ஹீரோ துரத்திட்டு இருக்கும்போது, இதெல்லாம் பார்க்க கிராண்ட்பா வந்து, அந்த கவினை கண்ண பொத்தி, "உனக்கு சீக்கிரமா உனக்கு தங்கச்சியோ, தம்பியோ வரப்போகுதுடா" அப்படின்னு சொல்லி கூட்டு போயிடுறான். எல்லாம் விடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ சொல்றான், "ஒரு நாய் வந்து நேத்து செமையா கடிச்சதுப்பா" அப்படின்னு சொல்லும்போது, அப்பதான் ஹீரோயினுக்கு எல்லாம் ஞாபகம் வருது. ஹீரோ என்னடா பண்ணான்னு சொல்லிட்டு. உடனே வெக்கத்துல கண்ண பொத்திக்கிறா. நம்ம கெவின் வந்து ஃப்ரெண்ட்ஸ கூட்டு வந்திருக்கான். அப்ப சொல்றான் கெவின், "இந்த மாரி என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுனால தான் வந்தேன். இல்லன்னா இங்க வந்திருக்கவே மாட்டேன்" அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு புரியுது. இவன் சந்தோஷமா தான் பண்றான்னு. இருந்தாலும் ஏன் இவள ஷோ ஆஃப் பண்றான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளயே சிரிச்சுக்கிறா. அதுக்கப்புறம் எல்லாம் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு சொல்றாங்க, "உங்க அம்மா ரொம்ப ஸ்வீட் கெவின். ரொம்ப லக்கி" அப்படிலாம் சொல்லும்போது, கெவினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா மனசுக்குள்ளயே நெனச்சுக்கிறா. ஆனா வெளில வந்து பந்தா பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் கெவின பிக்கப் பண்றதுக்கு வந்து இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்கா. அதாவது ஹென்னா வந்திருக்கா. அதெல்லாம் பார்க்க கெவின் வந்து, "எங்க அம்மான்னு?" கேட்கும்போது, "உங்க அம்மாலாம் இல்ல" அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ் வந்தோனே அசிஸ்டன்ட்காரன் சொல்றான், "இந்த மாரி டைரக்டர் லேண்ட்லேருந்து உங்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அவர் புரொடக்ஷன் ஹவுஸ்ல ஒரு பாட்டு பாட கூப்பிட்டுருக்காரு. இது மாரி உங்க பாட்ட கேட்டு ரொம்ப புடிச்சு போய் இந்த மாரி பண்றான்னு" சொன்னோனே, ஹீரோ சந்தோஷப்படுறா. இதெல்லாம் வெளிலேருந்து ஒட்டு கேட்கிற கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து, "எவ்ளோ தைரியம் இருந்தா இவ எடுத்துப்பா. இப்போ அந்த அளவுக்கு எதாவது குடுக்குறாங்களா? நான் இத்தன வருஷமா இருக்கேன். எனக்கு தான் ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவப்படுறா. அடுத்தது டைரக்டர் லேம் வந்து ஹீரோ, ஹீரோயின் சொல்லிட்டு எல்லாம் மீட் பண்றாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ வந்து ஷூட்டிங்ல பிஸியா இருக்கும்போது, அப்பா ஹீரோ வந்து மெசேஜ் பண்றான். இது மாரி என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, அவனும் பிஸியா இருக்க மாரி ஃபோட்டோலாம் போடுறான். இதெல்லாம் பார்க்குற ஹீரோனுக்கு செம கடுப்பாவுது. 2 பேரும் மெசேஜ்லயே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு வெளிய போலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் முடிவு பண்றா. உள்ள போய் ஃபோட்டோ எடுக்கலாம்னு நெனச்சாங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து போர்ட மாட்டிச்சுனால தப்பான டைரக்ஷன்ல போய்
கீழே விழுந்துடுறா. கீழே விழுந்ததுனால அவள் அன்கான்ஷியஸ் ஆயிடுறா. எல்லாம் முடிஞ்சு நைட் ஆனதுக்கப்புறம் தான் அவள் முழிக்கிறா. முழிச்ச பிறகு சுற்றி முற்றி பார்த்தா யாருமே இல்லை. ஹெல்ப் ஹெல்ப் சொல்லி கத்திட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ இன்னும் வரலன்னு சொல்லி டென்ஷனாக இருக்கான். அப்போ டேரக்டருக்கு ஃபோன் அடிக்கும் போது வெண்டி இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இதான் கேட்குற ஹீரோனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. காட்டில் போய் தேடி பார்க்கும்போது எப்படியோ ஹீரோயினை வந்து கண்டுபிடிச்சிடாங்க. 2 பேரும் சந்தோஷமாய் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஹீரோனை தூக்கிட்டு போயிடுறான். எல்லாரும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அப்போ தான் கெவின் சொல்கிறான், ஹீரோக்கு அடிபட்டிருக்கு, நான் பிரான்ச்சில் மோதி அடிபட்டிருக்குன்னு சொன்னோடனே உடனே ஹீரோ வந்து ட்ரெஸ்ஸை கழட்டு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்குற ஹீரோ, என்ன இன்னும் இன்னசென்ட்டாக பயன் பண்ணுற, அங்கே பையன்லாம் இருக்கான் பாரு அப்படின்னு சொன்ன உடனே, டே பையா போய் ஃபஸ்ட் எய்ட் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கெவின்ட்ட சொல்கிறா. அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கழட்டோடனே ஹீரோயின் வந்து ஹீரோக்கு மருந்து போட்டிருக்கா. அப்படி 2 பேர் ரொமான்ஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்த நாள் ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக குக் பண்ணுறான். குக் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு கேட்கும்போது, எப்படி நல்லாலாம் போகிறோம், என்ன மாதிரி ஒரு செஃப் வந்து கைட் பண்ணால் ஏன்னா நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேணே கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் 2 பேர் ரொம்ப கொஞ்சல்ஸாக பேசிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்க கிராண்ட் பார்க்கு அப்பாடா சந்தோஷமா இருந்தா சரி. என்ன 2 லவ் பேர்ட்ஸ் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கீங்க போல. சரி சரி, இதுக்கப்புறம் வந்து கிராண்ட் ஆர்டர் கொடுங்கப்பா, இன்னொரு பேத்தி எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே போறாரு. இதெல்லாம் பார்க்க 2 பேருக்கும் வந்து என்ன பேச தெரியாம, என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லி 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கும்போது குறுக்க அந்த கௌஷிக் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான். இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா இருப்பான். இப்போ டாப் ப்ரொடியூசரா இருக்கான். ஹீரோனை பார்க்க வந்துட்டு உன்னை பெரிய ஸ்டாராக்க விட மாட்டேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்க்க ஹீரோக்கு என்னடா அவன் நல்லா போயிட்டு இருக்கிற இடத்துல சிவா பூஜையில கரடி பூந்த மாதிரி இவன் வேற வந்து கடுப்பேத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொசசிவா தூரத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோ வந்து ஹீரோக்காக சூப்பரா ரெடி பண்ணி கொண்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்க்குற ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளில வீராப்பா, ஓ சூப்பா, சரி சரி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்றான். இது இன்னும் சாம்பலுக்கு எடுத்து வந்தியா, இல்லை எனக்கு மட்டும் ஸ்பெஷலா அப்படின்னு கேட்கும்போது, சாம்பல் யாரை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து அந்த ஃப்ரெண்டுக்காரனா இருப்பான். கோவப்பட்டு தூக்கிட்டு போய் பார்க்கும்போது ஒன்று ஹீரோ வந்து சரி சரி நானே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு எடுத்து ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ தான் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் காரி வந்து இந்த மாதிரி எனக்கும் ஷோ வேணும், எனக்கும் சிங்கர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கா. போனதுக்கப்புறம் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் காரி வந்து சூப் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கரெக்டான டைம்ல இருந்து ஹீரோயின் வந்து எல்லாத்தையும் பார்த்துறா. ஹீரோ வந்து கத்ததை பார்த்துட்டு, சார் தான் குடுத்தாரு, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொன்னேன், அவர் அந்த சூப்ப குடுத்தான்னு சொல்லிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் வெறுப்பேத்திட்டு இருக்கா. இதனால ஹீரோயினுக்கு செம கோவம் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து சாமுவல மீட் பண்ண அவ, நான் பெருசா ஆகணும், எனக்கு சாங் குடுங்க, அதுக்கப்புறம் நான் ட்ரீம் ப்ராஜெக்ட்ட பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அஷ்டகான பார்த்துட்டு ஹீரோட்ட மாட்டி விட்டுறான். ஹீரோ செம கோவமா ஹீரோயின கூட்டு போயிடுறான். கூட்டு போய் செமையா திட்டிட்டு இருக்கா. எவ்வளோ தைரியம் தான் படைப்ப, எனக்கு எவ்வளோ ஷேமா போச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி திட்டும்போது உடனே ஹீரோயின் கடுப்பாயி நேரா போய் ஒரு சாங் எழுதிட்டு இருக்கா. கஷ்டப்பட்டு டைம் போகாம ஃபுல்லா உட்காந்து எழுதிட்டு இருக்கா. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி ஓகே சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போலான்னு பார்த்தா உடனே ஹீரோ வந்து தள்ளி விட்டு கவச எடுத்துட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இங்க 2 பேரும் கெவினை பிக் பண்றது இருக்காங்க. அஸ்டன்காரன் கேட்கறான் எங்க சார் போகணும்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்து லெஃப்ட் போலான்னு சொல்றான். ஹீரோ வந்து ரைட்டு போலான்னு சொல்றான். லெஃப்ட் போலாம் அங்கதான் கிளாஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது உடனே ரைட்டு போலாம் அங்க சாப்பிட்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். இது மாதிரி லெஃப்ட் ரைட்டு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அஸ்டாகா என்ன பண்ண தெரியாம தலை சுத்தி நிக்கிறான். இங்க கெவினும் செமையா கோவப்படுறான். அடுத்த சீன்ல வெண்டியும் சாமுவேலும் பேசிட்டு தான் காட்டுறாங்க. அந்த சாமுவேல் சொல்றான், எனக்கு 10 வருஷமா பிடிக்கும், ஸோ நான் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல, ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொப்போஸே பண்ணுறான். இதெல்லாம் கிடைக்கும் எனக்கு ஷாக்காக இருக்குது. எதுவுமே ஆன்சர் பண்ணாமல் இதெல்லாம் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஃப்ரெண்டுக்காரி சொல்கிறா, இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ இருக்கான், அவனும் பெரிய சிஇஓ தான். இந்த பக்கம் பார்த்தா சாமுவேல் இருக்கான், அவன் சக்ஸஸ்ஃபுல்லான ஆளு தான். ஸோ நீ யாரை சூஸ் பண்ண போற அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரி சொல்கிறான். ஹீரோன்னு ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்த சீன் தான் காட்டுறாங்க. இங்க நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பிக் பண்றதுக்காக வந்திருக்கும்போது, ஹீரோயின் ஏற மாட்டேன்னு சொல்லிட்டு தள்ளி போறா. அங்க பார்த்தீங்கன்னா சாமுவேல் வந்து பிக் பண்றதுக்காக வந்திருக்கான். இத பார்க்க ஹீரோக்கு வந்து செம கன்ஷனா வருது. இங்க நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கா. ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் ஹீரோயின் என்ட்ரி கொடுக்குறா. இந்த மீட்டிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ் ஃபிஷ்ஷுக்காக மீட்டிங் வச்சிருக்கா. மிஸ் ஃபிஷ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ரைட்டரா இருப்பாங்க. சாங் ரைட்டிங்லாம் சூப்பரா பண்றவங்க இருப்பாங்க. ஆனா அவங்க யாருன்னு சொல்லி யாருமே பார்த்ததில்ல. ஆனா அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சமயத்துல தான் ஹீரோயின் நுழைஞ்சிருக்கா. ஹீரோயின் நுழைஞ்சு நான் தான் அந்த ஃபிஷ் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டுட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் காரி வந்து செமையா சிரிக்கிறா. என்னது நீ தான் ஃபிஷ்ஷா? அவன் யாருன்னு பார்த்ததுனால
நீ ஓவரா அடிச்சு விட்றியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அவ தான் ஃபெஸ்ட்னு சொல்லிட்டு எப்படி எவிடன்ஸ் வச்சு ப்ரூவ் பண்ணிடுறா. இதனால எல்லா ரிப்போர்ட்டும் ஹீரோனே ரிப்போர்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு செம கோவம் வருது. அடுத்த சீனே ஹீரோயின் வந்து அவார்ட் வாங்கணும்னு காட்டுறாங்க. நான் சக்ஸஸ்ஃபுல் ஆயிட்டதுனால ரொம்ப சந்தோஷமா ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. அப்ப சாமுவேல் சொல்றான், என்ன உன் ஒய்ஃப் வந்து அவார்ட்லாம் வாங்குறா, உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு போலயே, இதெல்லாம் தெரிஞ்சா டிவோர்ஸே பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் வந்து கிண்டடிச்சிட்டு இருக்கான். இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் காரி வந்து ஹீரோ குடிக்கிற ட்ரிங்க்ல ஏதோ மருந்து கலந்து அதை வச்சு இல்லை மயக்கி ஏதாவது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவனை ரூம் கொண்டு வந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து கான்சியஸ் ஆகி எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவள்கிட்ட எஸ்கேப் ஆகி ஹீரோ ரூம் தள்ளிட்டு இருக்கான். ஹீரோயின் திறந்ததுக்கப்புறம் அப்புறம் 2 பேரும் ஒன்றா இருந்துடுறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயின் கண்ண முழிக்கிறா. இங்கே நம்ம ஹீரோயின், கெவின், ஹீரோன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஒரு ஃபன் சிட்டிக்கு வந்திருக்காங்க. எல்லா கேமுமே சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருந்து ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது அப்போ தான் வந்து முன்னாடி புள்ளி பண்ண ஒருத்தன் வந்து திரும்பி வந்து, டே கெவின், இப்போ சண்டை போட வரியாடா, ஒத்தையகத்தை வரியாடா, எங்கள் அப்பா இருக்காடா, பெரிய கிக் பாக்ஸரு, இப்போ சண்டைக்கு வரியா அப்படின்னு கேட்கும்போது உடனே அவன் வீரமாக எழுந்திரிச்சு, என்ன நினச்சிட்டு இருக்கேன் என் ஃபேமிலி, எங்கள் அப்பா யார் தெரியுமா, எங்கள் அம்மா யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒவ்வொன்றா எழுந்து நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் சாமுவேலும் அங்கே தான் இருக்கான். அவன் வந்து நானும் யாரும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு நிற்கிறான். உடனே எல்லாரும் ஃபைட்டிங்கு தயாராகிறாங்க. கேமோட ரூல்ஸ் என்னன்னா 3 தடவை சுற்றிட்டு ஒய்ஃபை தூக்கிட்டு போய் அந்த கோட்டை நிறுத்தி அதுக்கப்புறம் பால் போடணும். இதுதான் கேமோட ரூல்ஸ் சொல்லும்போது சரின்னு சொல்லி எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கேமும் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஹீரோ வந்து தூக்கிட்டு போகிறான். ஆனால் இடையிலே கீழே விழுந்துடுறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, கண்டிப்பாக பையனுக்காக ஜெயிச்சே ஆகணும். அப்போ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, நீ என்ன சொன்னாலும் பண்ணுற, அப்போ கிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். ஹீரோன்னு ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் பூஸ்ட் ஆகி வேகமாக போய் அந்த இதில் ஜெயிச்சிடுறான். ஜெயிச்சு வின் பண்ணி சந்தோஷமா கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது இதெல்லாம் சாமுவேல் பார்த்து செமையா ஃபீல் பண்றான். ஹீரோனை பார்த்து ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கான். காலைல பேட்டில் வச்சதுனால டாக்டரை செக் பண்ணது இருக்கா. அந்த மாதிரி சமயத்தில் ஹீரோ மயக்கப்பட வந்ததுனால அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ ஹீரோ வந்து ப்ரெக்னென்ட் தெரியுது. இதெல்லாம் பார்க்குற ஃப்ரெண்டுக்கு வந்து செம ஷாக் ஆகிறா. அப்போ சாமுவேலுக்கும் உனக்கும் ஆயிடுச்சு அடி அப்படின்னு கேட்கும்போது, சேச்சே அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அப்போ சாமுவேல் சொல்றா, இது யார் சைடாக இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ண தயாராக இருக்கேன், இதுக்கு நான் ஃபாதராக தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி சமயத்தில் ஹீரோ கம்பெனிக்காரன் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் இருப்பான். அவன் இந்த செய்தியெல்லாம் வந்து ஹீரோட்ட சொல்லிடுறான். உடனே ஹீரோ வந்து ஹீரோனை பார்க்க வந்துட்டு, இது யார் சைடாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பாக உன்னை லூஸ் பண்ணுவேன்ல, நான் அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். இதெல்லாம் கேட்குற ஹீரோனுக்கு வந்து செம சர்ப்ரைஸாக இருக்குது. எனக்காக வந்து யாரோ ஒருத்தர் சைடு வந்து ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கா. ஏன்னு எதுவுமே சொல்லாமல் இருக்கும்போது 2 பேரும் கமெண்ட் பண்ணிட்டு, இந்தா சூப் சாப்பிடு, இது சாப்பிடுன்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த டாக்குமெண்ட் பார்க்குறாங்க. அந்த டாக்குமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் சர்ஜரியாக இருக்கும். அதை பற்றி டாக்டர்கிட்ட கேட்கும்போது, ஆமாம், ஹீரோயின் தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அது அடிபட்டு வந்தாங்க, அந்த பிளேட் வச்சோம் அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் ஹீரோட்ட சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி சமயத்தில் கேர்ள் ஃப்ரெண்ட் இதெல்லாம் வந்துடுறா. ஹீரோக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுன்னு இவளுக்கு தெரியுது. உடனே காலில் விழுந்து மன்னிப்பிக்கிறா. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, என்னை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லும்போது, இனிமே மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு போயிடுறான். எல்லா உண்மையும் தெரிஞ்சதுனால ஹீரோயின்கிட்ட போய் என்னை மன்னிச்சிரு, நான் தேவையில்லாமலாம் பண்ணிட்டேன், நீ தான் என்னை சேவ் பண்ணன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் எனக்கு தெரியும், நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், இனிமேல் நான் தப்பு பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டு காலையில் கன்வர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் கேட்டு சந்தோஷப்படுறாங்க. அந்த மாதிரி சமயத்தில் ஹீரோ என்ன பண்ணுறது தெரியாமல் சிரிச்சுக்கிட்டே வந்து உள்ளே போய் நுழைஞ்சிடுறா. ஆனால் ஹீரோட்ட அவன் எதுவுமே சொல்லலை. ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் அவள்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஓகே ஓகே, என் ஒய்ஃபை இவ்வளோ ப்ரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கையை போடும்போது உடனே கையேடுறா, யார் உனக்கு ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி செல்லாமல் கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கெவினை காணுன்னு சொல்லிட்டு 2 பேர் தேட வரும்போது அந்த மாதிரி சமயத்தில் ஹீரோயின் வந்து கீழே ஸ்லிப் ஆகி விழுதுறா. அப்போதான் ஹீரோனுக்கு எல்லா ஞாபகம் வந்தது. உடனே ஹீரோ கட்டி பிடிச்சி ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் வந்து கிராண்ட் பாட்டேன்னு கால் வருது, நான் தான் கெவினை வச்சுருக்கேன், நான் சும்மா தான் உங்களை அலைய விட்டேன்னு சொல்லிட்டு. உடனே அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறா, இந்த இடத்துல நான் ட்ரீம் பண்ணியிருந்தேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோ சொல்கிறான், எல்லா மெஸ்டாரிஸ்களும் முடிஞ்சிச்சு, இனிமேல் நம்மளுக்கு ஹாப்பினஸ் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ள நுழையிறாங்க. திரும்பவும் வந்து சந்தோஷமாக வந்து வெட்டிங் பண்ணிக்காங்க. அதை தான் சாமுவேல் வந்து நடத்தி வைக்கிறேன். இது மாதிரி நல்ல ஹாப்பி எண்டிங் வந்து கதை முடியுது. இதை வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.